வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையிலே எல்லோரும் எழுந்து குளித்து கோலம் போட்டாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே என்னோடய குட்டி பேரை விநாயகர் சிலையை அவன் தான் தூக்கிட்டு வருவேன்னு அடம் பிடிச்சி கொண்டு வந்துட்டான். அதை வாங்கி நான் பூஜை ரூமில் வச்சுட்டேன். அடுத்து கடன்னு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சமையல் வேலை. இன்றைக்கி என்னெல்லாம் செய்ய போகிறோன்னா, பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டை, அப்பம், அப்புறம் சுண்டல், அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு தயிர் சாதம், என்ன செஞ்சோம், வடை. இது எல்லாமே இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் அது எல்லாத்துக்குமே வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அப்பத்துக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். இது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொழுக்கட்டைக்கு மாவு எப்படின்னா, பச்சரிசி வீட்டில் கழுவி அரைச்ச பச்சரிசி, அதில் நம்ம எண்ணெய் உப்பு சேர்த்து வெந்நீர் விட்டு பிசைஞ்சிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். மாவை நல்லா வெண்ணெய் மாதிரி வச்சு திரட்டி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கிளறிக்கங்க. ஈஸியாக வருது கொழுக்கட்டை. நம்ம தண்ணிக்குள்ளே கொட்டி கிளறணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மாவில் சுடு தண்ணியை ஊற்றி கிளறலாம். அப்படியும் எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி கிளறினோன்னே ஈஸியாக நமக்கு கிளறதுக்கு, இப்போ புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி கிளறிக்கிங்க, ஈஸியாக வருது. நல்லா வச்சு ரெடி பண்ணியிருக்கோன்னா, வேர்க்கடலையை வறுத்து அதை பொடி பண்ணிவிட்டு, வேர்க்கடலை பூரணம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி செய்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும் மாவு. இது வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன், ஒரு கட்டி வெல்லம். இது வேர்க்கடலை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் அது துருவி வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காய் பவுட்ரு பக்கத்தில் இருக்குது, அதுவும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிடணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சிட்டோம்னா நம்ம ஸ்பூனால் எடுத்து மேல் மாவு வச்சு பூரணம் ரெடி பண்ணிடலாம். இந்த மெத்தடில் தான் நாங்கள் செய்கிறது. எப்பயுமே ஊரில் செஞ்சோன்னா அங்கே அருகம்புல் மாலை இதெல்லாமே ஈஸியாக கிடைக்கும். பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே கோயில், அதனால் அங்கே வச்சு செய்வோம். அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. வடைக்கு மாவு ஓடிக்கிட்டுருக்கு. அங்கே என்னோடய மருமகள் சமைச்சிட்ருக்காங்க. இங்கே கொழுக்கட்டை பூரணம், இது மேல் மாவு, வடை மாவு, இது தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு, சுண்டல் ரெடி ஆகிட்டு, அப்புறம் அப்பம் தான் சுட்டுக்கிட்டுருக்கு பிரதிபா. இப்போ நான் கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணும்போதே எங்கள் பேரை இருக்கான் பாருங்கள், ரொம்ப படுத்திகிட்ருக்கான். நானும் செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் மாவு கொடுங்கன்னு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். கையை வச்சுக்கிட்டே நோண்டிகிட்டே இருந்தான். அப்புறம் கடைசியாக அவனுக்கு கொஞ்சம் மாவு கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் அவன் சின்னதாக பால் சுருட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுட்டு மோதகம் பாதி கொழுக்கட்டை பாதியாக அப்படியே செஞ்சுட்டேன். நான் 2:30 ராகுகாலம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே சாமி கும்பிடணுமேனு அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். காலையில் எழுந்ததுலேருந்தே வேலை. இன்றைக்கி ஒரே வீடு க்ளீன் பண்ணுற வேலை. இன்றைக்கி இன்றைக்கே தான் எல்லாமே பூஜை தாமான் துளக்கிறதுலேருந்து எல்லாமே இன்றைக்கி தான் வச்சிட்டோம். அதனால் எல்லா வேலையும் செஞ்சு முடித்து காலையில் டிஃபன் குருமா சப்பாத்தி அது ரெடி பண்ணி அதை சாப்பிட்டு எல்லாம் குளித்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே லேட் ஆகிட்டு, அப்புறம் இந்த சாப்பாடு செய்கிற ஐட்டம் சாம்பார், எப்பயும் சாம்பார் பொரியல்லாம் செய்வோம். இன்றைக்கி அதை விட்டுட்டு வேண்டாம் அதெல்லாம் செய்ய போனால் ரொம்ப லேட் ஆகிடுன்ட்டு வெறுமனே அப்பம், சுண்டல், கொழுக்கட்டை, வடை, தயிர் சாதம் இதோட முடிச்சிட்டோம். அப்புறம் பழ வகையெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டோம். கொழுக்கட்டை இப்படி தான், இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். ஈஸியாக வருது, நல்லாவும் வருது. வெந்நீரில் மாவு போட்டு நான் எப்படி செஞ்சேனோ அந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளையார் நாங்கள் பிள்ளையார் இந்த வருஷம் வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா சென்னையில் இருக்கிறதுனால அதை கொண்டு போய் எங்கே கரைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்தோம். அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, கோயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. சரி கோவில்லே வச்சிடலாம். கோவிலில் வச்சிட்டாங்கன்னா அங்கே விநாயகர் சிலை வச்சுருக்காங்க பார்த்திங்களா, முக்குக்கு வச்சுருப்பாங்க பாருங்கள். அவங்கள்ட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க கடலில் எடுத்துகிட்டு போய் பெரிய விநாயகர் கரைக்கும் போது எதையும் சேர்த்து கரைச்சிருவாங்க. அதனால் சரின்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்துலாங்க ஐடியாவில் வாங்கிட்டோம். இந்த மாதிரி தான் எங்களோட பிள்ளையார் சுற்றி பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக இலையில் எடுத்து வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குது பாருங்கள்.
பிள்ளையார் வந்து இது வந்து நல்லா அதுக்கு முன்னாடி ஈர பிள்ளையார் கொடுப்பாங்க. ஈரமாக அப்படியே மோல்ட் பண்ணி நம்ம தட்டு கொண்டு போனோன்னா அதில் வைப்பாங்க. இந்த தடவை வந்து நல்லா வார்னிஷ் எல்லாம் கொடுத்து நல்லா ஒரு அழுத்தமான பிள்ளையார் என் பேரன் வீட்லேயே வச்சுக்கணுன்னு அடம் பிடிச்சி வச்சுருக்கான். ஆனால் வீட்லேயே வச்சுக்க முடியாது. பிள்ளையாரை வீட்டில் வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து எதுவும் சமைக்கிறதெல்லாம் நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய முடியாது. அதனால் பிள்ளையாரை வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துகிட்டு போய், வெள்ளிக்கிழமை வந்து 3ஆவது நாள், அதனால் வந்து வெள்ளிக்கிழமை வந்துடுது 3ஆவது நாள், அன்றைக்கி கொண்டு போய் கரைக்க முடியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை கரைச்சிடலாம். இல்லைன்னா பிள்ளையார்கிட்ட எடுத்துகிட்டு போய் கரைக்கிறதுனா ஒன்று பீச்சுக்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லை அப்படின்னா மெரினா தான் போகணும். இங்கேருந்து அது எப்படியும் 2 ஹவர் ஆகும். இல்லைன்னா கோயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். 2 ஐடியா. அதனால் பிள்ளையார் அப்படியே என்ன வீட்டில் தான் இருக்கார். இங்கே பாருங்கள், அப்பம் தான் எல்லாேருக்கும் பிடிக்கும். அதுவும் எங்கள் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பம் எல்லா வருஷமும் அப்பம் செய்கிறதில்ல. இந்த வருஷம் அப்பம் புதுசாக தான் செஞ்சேன். உளுத்தம் பருப்பு வடை, இது வந்து தயிர் சாதம். அப்புறம் சுண்டல் வந்து பெரிய முக்கடில் தான் போட்டு சுண்டல் செஞ்சுருக்கேன். பூரணம் நிறைய மிஞ்சி போயிட்டு அதை அப்படியே எடுத்து நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது நாளைக்கு சுளிய மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா போலி மைதா மாவில் கரைச்சிட்டு மைதா மாவை கரைச்சிட்டு அதில் துவச்சி போட்டோன்னா சுளியும். இல்லை நம்ம வந்து மைதா மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் விட்டு அதில் உள்ளே வச்சு தட்டிட்டு போட்டோன்னா போலி. இது 2ல் ஏதோ ஒன்று செய்யலாம். செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அப்புறம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். பூ தான் மாலையாக கிடைக்கல. அதனால் வந்து ஒத்த பூ வாங்கி அது கட்டவும் நேரம் இல்லை, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையுமே இலையில வச்சாச்சு. தேங்காய் உடைச்சிட்டு சாமியும் கும்பிட்டோம். பழம்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இலையில வைக்க முடியல, நிறைய பழம் இருந்ததுனால. அதனால் பக்கத்துலேயே தட்டில் வச்சுட்டேன் நான். இலையில 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சுட்டு இந்த மெத்தடில் தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். எங்கள் என்பா வந்து பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் வந்து பூஜை ரூமில் நிறைய படம்லாம் இங்கே இல்லை. நாங்கள் இப்போ வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால நிறைய வைக்கல. அடுத்தடுத்து காலி பண்ணும்போது இது எல்லாமே எடுத்து வைக்கிறது. எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி